அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். கார்முஸ் அருகே எதிரி நாட்டைச் சேர்ந்த F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. 23 நாட்களாக நீடித்து வரும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போரினால் கார்முஸ் நீர்நிலை வழியிலான நீர் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளது. கார்முஸ் நீர்நிலை கைப்பற்றியே தீர வேண்டும் என்று முனைப்பு காட்டி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் கார்முஸ் தீவு அருகே F-15 ரக விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரான் 400 ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 92% ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானிய எரிசக்தி ஆலைகளை தாக்குவோம் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அச்சுறுத்தல்களை செயல்படுத்தினால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கார்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மூடிவிடும் என்று அந்நாட்டின் புரட்சிகர பாதுகாப்படையினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். தற்போது 4வது வாரத்தில் இருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசிய டிரம்ப் 48 மணி நேரத்துக்குள் தெஹ்ரான் கார்முஸ் நீரிணையை முழுமையாக மீண்டும் திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அழித்து விடுவோம் என்று அச்சுறுத்தியிருந்தார். வாஷிங்டனால் ஈரானிய எரிசக்தி வசதிகள் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்க பங்குகளை கொண்ட நிறுவனங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும் அமெரிக்க தளங்களை கொண்டுள்ள நாடுகளிலுள்ள எரிசக்தி நிலையங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக இருக்கும் என்றும் தங்களது அறிக்கையில் ஈரானின் புரட்சிகர பாதுகாவலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஈராக் விமான நிலையம் அருகே அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான மோதல்களால் ஈராக் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத் மற்றும் அர்பிலில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் தூதரகம் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் ஆதரவு குழுக்கள் நடத்தி வருகின்றன. அந்த வகையில் பாக்தாத் விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்து ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். சில ராக்கெட்டுகள் அமெரிக்க தளத்திற்கு அருகில் விழுந்ததாக அதிகாரிகள் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா போருக்கிடையில் ஈரானுடன் ஆதரவு தெரிவித்து கவுதிகள் கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வெளியிட்டுள்ளனர். அந்த நிலையில் ஈரானின் எதிரி நாடுகளுக்குரிய கப்பல்களை தாக்குவோம் என்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பழி வாங்கும் வகையில் இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளது. டைமோனா மற்றும் அராத் பகுதிகளில் உள்ள அணுசக்தி நிலையங்களை நோக்கி ஏவுகணைகள் வீசப்பட்டன. டைமோனா பகுதியில் உள்ள அணு ஆராய்ச்சி மையத்தை நோக்கி ஏவுகணைகள் வந்தன. அதில் ஒன்று அந்த பகுதியில் உள்ள கட்டடத்தில் விழுந்தது, மற்றொன்று தரையில் விழுந்தது. இந்த ஏவுகணைகளை இஸ்ரேலில் உள்ள ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் தடுக்க முடியவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதில் அராத் பகுதியில் 84 பேரும், டைமோனா பகுதியில் 33 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரானை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் கடந்த தினங்களில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்கா உட்பட பல நாடுகளை மிரள வைத்துள்ளது. சுமாராக 22 நாட்கள் தொடர்ந்து வரும் இந்த தாக்குதல்களில் ஈரானின் அரசியல் தலைவர்கள், ஏவுகணை செலுத்திகள், மக்கள் என பல அழிவுகள் இடம்பெற்றிருந்தாலும் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றது என்றால் அது வியத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் 2 வானில் வைத்து அளிக்கப்பட்டிருந்தாலும் அதன் சிதைவுகள் விழுந்து இஸ்ரேலின் முக்கிய ஸ்தலங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஈரானின் புதிய தொழில்நுட்பம் டிரம்பிற்கே ஆட்டம் காண வைத்துள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஈரானின் ஏவுகணைகளை கண்டு உலக நாடுகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பிரித்தானிய அரசு கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலை வந்தடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிரித்தானிய ராணுவ தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு பிரித்தானிய பிரதமர் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரச கடற்படைக்கு சொந்தமான HMS ஆன்சன் என்ற இந்த நீர்மூழ்கி கப்பல் கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் பேத் நகரில் இருந்து புறப்பட்டுள்ளது. இது தற்போது கார்முஸ் நீர்நிலைக்கு அருகிலுள்ள வடக்கு அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய டொமாகாக் ஏவுகணைகள் மற்றும் டார்பிடோ ரக ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள நிலையில் ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்காவிற்கு பிரித்தானியா தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ள பின்னணியில் இந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பலின் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வங்கதேசத்தில் பேருந்து மீது ரயில் மோதியதில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். வங்கதேசத்தில் அஞ்சல் ரயில் ஒன்று துறைமுக நகரமான சிட்டகாங்கில் இருந்து டாக்கா நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதிகாலை 3 மணியளவில் கொமில்லா நகரில் உள்ள படுவார் பஜார் ரயில்வே கிராசிங் பகுதியில் நவாப்கஞ்ச் மாவட்டத்தில் இருந்து சிட்டகாங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து மீது மோதியது. இதில் பேருந்து ரயில் என்ஜினுடன் சிக்கிக் கொண்டதில் ரயில் பேருந்தை 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்றது. விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் ராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 3 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சுமார் 24 பேர் காயமடைந்துள்ளனர். படுவார் பஜார் ரயில்வே கிராசிங்கில் சிக்னல் இல்லாததால் பேருந்து ரயில் தண்டவாளத்தில் ஏறிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என நம்புவதாக தீயணைப்பு மற்றும் குடிமை பாதுகாப்புத்துறையின் துணை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க 2 விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் மீண்டும் ஒரு புதிய அலையாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தொடர் தாக்குதலில் அதிகமான கணக்கான ஆளில்லா விமானங்கள், ராக்கெட் தாக்குதல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் இலக்கை நோக்கி வரும் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து வருவதாகவும் கூறியுள்ளது. நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் பெரும் உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவ வானொலியின் தகவல்படி டிமோனா மற்றும் அராட் பகுதிகளில் விழுந்த ஏவுகணைகளால் சுமார் 150 பேர் சிகிச்சைக்காக சொரோக்கோ மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் அவசர சேவைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சர்வதேச நாடுகள் அமைதி காக்குமாறு வலியுறுத்தி வரும் நிலையிலும் 2 நாடுகளுக்கும் இடையிலான தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. இதற்கிடையே இஸ்ரேலின் தெற்கு நகரமான எராடில் நேரடியாக விழுந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுப்பதில் தனது பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு தோல்வியடைந்தன என்பது குறித்து இஸ்ரேலிய விமானப்படை விசாரணைகளை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மத்திய கிழக்கு நிலவும் பதற்றமான சூழலில் கார்முஸ் நீர்நிலையில் ஒருவேளை போர் நிறுத்தம் எட்டப்பட்டால் அங்குள்ள கடல்சார் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபடுவதை ஜப்பான் பரிசீலிக்கலாம் என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் கார்முஸ் நீர்நிலை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஜப்பானுக்கு தேவையான மசகு எண்ணெய்க்கு இந்த பகுதியை அந்த நாடு பெரிதும் நம்பியுள்ளது. தற்போதைய ஜப்பானிய சட்டங்களின்படி ஜப்பானின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லாத பட்சத்தில் வெளிநாடு கடல் பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது கடினம். எனினும் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அமைதி திரும்பும் பட்சத்தில் சர்வதேச சமூகத்திற்கு உதவும் வகையில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணிகளில் ஜப்பான் ஈடுபட வாய்ப்புள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானால் தாக்கப்பட்ட தெற்கு இஸ்ரேலிய நகரமான அராத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை தாக்கியதற்காக ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். சனிக்கிழமை அராத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 84 பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் 10 பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. டிமோனா நகரமும் ஒரு தனிப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் தாக்கப்பட்டுள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் ஈரான் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்தியுள்ளது.
அவர்கள் இதை ஒரு பெரும் படுகொலை ஆயுதமாக செய்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் அது அதிர்ஷ்டத்தால் நிகழ்ந்தது. அவர்களின் நோக்கத்தால் அல்ல, பொதுமக்களை கொள்வதே அவர்களின் நோக்கம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கு உலக நாடுகள் பலவும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. மேலும் நான் எல்லா நேரமும் எச்சரித்து வருகின்றேன். இப்போது அவர்களால் ஐரோப்பாவின் ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவ முடியும். அவர்கள் ஏற்கனவே சைப்ரஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரையும் தங்கள் இலக்காக கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரான் ஒரு சர்வதேச கடல்வழி பாதையை, ஒரு எரிசக்தி பாதையை தடுத்து முழு உலகையும் மிரட்ட முயற்சிக்கிறது என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் தாம் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ரத்மாட் படையின் தளபதி மற்றும் மேலும் 2 உறுப்பினர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. மஜ்தல் செலேம் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் அபு கலீல் பர்ஜி மற்றும் 2 ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக அது வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்பு என்று தாங்கள் விவரித்தவற்றின் மீது மேலும் பல தாக்குதல்களையும் நடத்தியதாகவும் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை நோக்கி பலதரப்பட்ட பகுதிகளை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.